Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the CSK versus RCB and huge hype, and is that hype justified? Justified then and the hype, and this could be the last match MS Dhoni versus Virat Kohli. அதுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 30,000 பேர் பார்த்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். மேட்ச் ஆஃப் த சீசனே இதுதான். இட்ஸ் நாட் அ நார்மல் மேட்ச், இட்ஸ் அ நாக் அவுட் மேட்ச். ரன் ரேட் மேட்டர்ஸ், ரெயின் மேட்டர்ஸ், டிஎல்எஸ் மெத்தட் வர வந்து நிற்கும் டக்குன்னு. மினிமம் 5 ஓவர் வேணும் மேட்ச் டிசைட் பண்ணுறதுக்கு. 18 ரனில் ஜெயிக்கணுமா, 18.1 ஓவர் ஜெயிக்கணுமா? சப்போஸ் மேட்ச் ரெடியூஸ் ஆகி 7 ஓவர் மேட்ச்னா எங்கேருந்து 18.1 வரும்னு தெரில. அதுக்காக மார்ஜின் அதிகமாகிடும். த ஷார்ட்டர் த கேம், சிஎஸ்கே ஹேஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ். ஏன்னா மார்ஜின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது ஒன்று. இது மாதிரி நிறைய ஹைப் சரௌண்டிங் திஸ் பேட்டில் ஆஃப் த குவிக் பவுலர்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா பிச்சு வந்து அண்டர் கவரில் இருக்குது. 3 நாளாக செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்போ மாய்ச்சர்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும். ஃபாஸ்ட் பாலருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அதுவும் புது பால் அண்டர் த லைட்ஸ். அண்ட் அவங்ககிட்ட சிராஜ் அண்ட் ஃபர்கூசன் 2 ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க. ஃபேப் டு பிளஸ் கனவுலேயே நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு கிடச்சிருக்காது. குட் சுச்சுவேஷன் சொல்கிறேன். என்ன நாக் அவுட் மேட்ச் ஒன்று, ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிறீங்க, பேட்டிங் சர்வீஸில் விளையாட போகிறீங்க, 5 மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. டார்கெட் உங்களுக்கு முன்னாடி இருக்குது, 18 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னு. அண்ட் க்ரௌட் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். என்ன தான் தோனி வரும்போது தோனிக்கு சப்போர்ட் பண்ணாலும், தோனி இஸ் த ஒன்லி கிரிக்கெட்டர், உலகத்தில் எங்கே போனாலும் சப்போர்ட் அவுட் இருக்கும். அண்ட் இதெல்லாம் தான் ஃபேப் டு பிளஸுக்கு அட்வான்டேஜ்னு சொல்ல வர. அவர் நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி கிடச்சிருக்காது. இமேஜின் நாக் அவுட் மேட்ச்சு இன் கல்கட்டா அகேன்ஸ்ட் கேகேஆர். இட் வில் பி டிஃப்ரெண்ட் பால் கேம். இது எல்லாமே சின்னசாமி ஸ்டேட்டில் நடக்குது. அண்ட் சிஎஸ்கே மழை பெஞ்சுன்னா வெல் அண்ட் குட், தேங்க்யூ வெரி மச், டேக் 1 பாயிண்ட் அண்ட் கோ. மேட்ச் விளையாடுறாங்களா, தோனியோடய ஒருத்தர் பிளான் பண்ண முடியும். 18 ஓவரா 18.1 அவர் எல்லாமே மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணி அக்கார்டிங்லி ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா எம்எஸ் தோனி டெஃபினெட்லி ஹி வாண்ட்ஸ் டு குவாலிஃபை. பை சென்னையில் சொன்னதை அவர் ப்ரிஃபர் பண்ணுவார். குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா ஒரு குவாலிஃபயரும் ஃபைனல் வேறு இருக்குது. 2 மேட்ச் சிஎஸ்கே, அதில் ஏதாவது ஒன்றாலும் கண்டிப்பாக விளையாடுவாங்க. 2 விளையாடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று ஒரு மைண்டில் இருக்கும். ஸோ அண்ட் யங் சைட் என்ன ஒரு பெரிய செட்பேக்கு அவங்களுக்கு. சிராஜ் ஃபர்கூசன் ப்ளஸ்னா இங்கே மைனஸ் இருக்குது. பத்திரானாவும் இல்லை, முஸ்தபிசரும் இல்லை, தீபக் சாரும் இன்ஜுரி இல்லை. அது கூட அவ்வளோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு வச்சுங்க. மொயின் அலியும் கிளம்பிட்டாரு. அவர் ஆஸ் அ போலரை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு 2 பேர் கிளம்பிட்டாங்க, வில் ஜாக்சன், ரீஸ்டோப்லி. பட் அவங்களுக்கு இன்னொரு பெரிய பெரிய ப்ளஸ் என்னன்னா மேக்ஸ்வெல் வந்துடுவார். இந்த கடந்த ஃபியூ மேட்சஸ் தான் விளையாடல, வெளில உட்காந்துட்டார். ஏன்னா ஃபார்ம் சரியில்லைன்னு. சரி, மேக்ஸ்வெல் வந்தால் தான் ஃபார்மில். மேக்ஸ்வெல் மாதிரி ஆளுக்கெல்லாம் ஃபார்ம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு. வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அவர். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விளையாடினார்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். பிக் மேட்ச் பிளேயர், ஹி நோஸ் வாட் டு டூ. 10 பால்குள்ளே அவர் அவுட் பண்ணலன்னு வச்சுக்கோ. அவர் எப்படி 30-35 பால் விளையாட்டானா 70-75 அடிச்சுட்டு வந்துடுவார். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். அவரும் ஒரு கோவத்தில் இருக்கார். என்ன நம்ம வெளில உட்காந்துருக்கோம், ஸ்கோர் பண்ணல. நேற்று வந்த வில் ஜாக்சன் அடிக்கிறான், ஜாக்குன்னு ஒருத்தர் அடிக்கிறார் டெல்லிக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது மைண்டில் ஓடும். இது முடிச்சு நேரம் வேர்ல்ட் கப்புக்கு வர போகணும் அவங்க. ஸோ மெனி திங்ஸ் அட் ஸ்டேக் ஃபார் மேக்ஸ்வெல். அதுவும் இல்லாமல் அவர் கூட க்ரீன் வேறு இருக்கார். 2 ஆஸ்திரேலியன் இருக்காங்க. க்ரீன் இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர். போலிங் வேறு நிறையா போட்டுட்டு இருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில். நம்ம செஞ்ச பெரிய தப்பு டூபைக்கு கண்டினியூஸாக போலிங் கொடுக்காதது. டூபையும் க்ரீன் மாதிரி போலிங் போடுறவர். அவர் ஒரு 25-30 ஓவர் இந்த 13 மேட்ச்சில் போட்டுருந்தாருன்னு வச்சுங்களேன், கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹை ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட சீமர் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சிமர்ஜித் தான். இவங்க 2 பேர் தான் மெயின். கிளீசனை விளையாட வைப்பாங்களா, சாண்டர் விளையாட வைப்பாங்களான்னு தெரியல. அண்ட் மேபி கிளீசன் தான் விளையாடுவார். கிளீசனும் வேவர்டு தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்க போகிறாரு. இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் மேட்ச்சு, ப்ரெஷர் கேமு, இன்னும் சோ மெனி திங்ஸ் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். துஷார் பாண்டே வில் சடன்லி ஹேவ் அ குட் டே, சடன்லி ஹேவ் அ பேட் டே. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே அட்டாக் போட யார் போனோம், எதிரும் கோலி நிற்பார். கோலி வேர்ல்டு கப்புக்கு வேறு போகணும், ஆரஞ்சு கேப் போட்டுட்டு வந்து வேறு நிற்கிறார் அவர். அண்ட் கோலி இஸ் கோலி. அண்ட் அவர் அவுட் ஆனதான் உண்டு. அவர் அவுட் பண்ணதெல்லாம் கஷ்டம் இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் மேட்ச்சில். ஃபேப் டு பிளஸ் நானும் இருக்கல, 28 பால் 60 அந்த மாதிரி அடிச்சுட்டு வராரு. ஸோ bowlers win your tournament. Bowlers will be tested today. எத்தனை ஓவர் மேட்ச், 5 ஓவரா 7 ஓவரா 20 ஓவரா? bowlers should get விராட் கோலி, மேக்ஸ்வெல், கிரீன், பட்டிடார், ஃபேப் எல்லாம். இங்கே டேஞ்சரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் அண்ட் டூபே, ரெயின் கட்டேல்னா 20 ஓவர் மேட்ச்னா உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் இதில் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரச்சின் ரவீந்திரா அண்டால். தோனி 10-15 பால் தான் விளையாட முடியும். லெட் அஸ் பி ஃப்ராங்க். நம்ம நினைக்கலாம் 20 ஓவர் விளையாடலான்னு, முடியாது. 10-15 பால் தான் விளையாடணும். அது உங்களை அடிச்சு காட்டுவார். அவர் தான் ஒன்லி டிஃபரன்ஸ் மும்பை அடிச்சது வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில். அதுவும் ஹார்திக் பாண்டியா போட்டு 6 மேலே 6 இருந்தால் வாங்கிக்க டமால் டிமில்னு அடிச்சார். ஒரு ஓவர்லேயே மேட்சை மாற்றி விட்டு அந்த மேட்ச் ஜெயிச்சு வந்துட்டோம் அந்த லாஸ்ட் ஓவர் ஸ்கோரை வச்சு. அதே மாதிரி சின்னசாமியில் கூட நடக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு என்னன்னா, அவே மேட்ச் 6 மேட்ச்சில் 4 மேட்ச் தோத்துட்டாங்க, 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்ச பாக்கி மேட்செல்லாம் சேப்பாக்கில் ஜெயிச்சது.
இப்போ நம்ம கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது பிச்சை மழை பெஞ்சுதா இல்லையான்னு. எல்லாத்துக்கும் மேலே அவுட் ஃபீல்டு வெட்டாக இருக்கும் பயங்கரமாக. மழை பெஞ்சிருக்கையா நீங்கள் என்ன தான் சூப்பர் சாப்பருங்கிற மிஷினை வச்சு தண்ணியை உறிஞ்சாலும் நேச்சுரல் சன்லைட்டில் காயிற மாதிரி காயாது அவுட் ஃபீல்டு. ஏதாவது ஒரு இடத்துல பேச்சஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். விளையாடும் போது திருப்பி மழை பெய்யும், திருப்பி பிரச்சனை ஆகும். இந்த யூமேசி இன் அவுட்னு நிறையா. ஏன்னா 1-1.5 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க மேட்சை மழைனால. மினிமம் 5 ஓவர் வேணும் உங்களுக்கு டிசைடிங் வர்றதுக்கு. 4.3னால வாஷ் அவுட் தான், ஆளுக்கு ஒரு பாயிண்ட் தான். சிஎஸ்கே வில் பி ஹாப்பி வித் 1 பாயிண்ட் ஆர் லெஸ் தென் 18 runs டிஃபீட் ஆர் அ வின் could take them to second place also. ஹை ரன் ரேட்டில் போனாங்க. ஏன்னா 3 டீம் ஆல்ரெடி குவாலிஃபைடு. கியூ போட்டாச்சு. கேகேஆர், ராஜஸ்தான் ராயல் அண்ட் எஸ்ஆர்ஹெச். 4th ஸ்லாட்டுக்கு தான் இது ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் வரணும். ஏன்னா பின்னாடி இருக்கலாம் ரொம்ப ரன் ரேட்டில் பின்னாடி இருக்காங்க லக்னோ டிசிலாம். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். பிச்சு என்ன பண்ணேன் அதை நான் சொன்னேன். நிறையா மழை பெஞ்சிட்டுறதுனால 5 மணிக்கு இன்றைக்கி ஒரு அப்டேட் எடுத்துகிட்டு வரேன் லேட்டஸ்ட்டு. அண்ட் என்ன நடந்துகிட்ருக்கு மழை எப்படின்னு. பிச்சு அண்டர் கவர் மாய்ச்சர் ஸோ மெனி திங்ஸ் இஸ் தேர். ஸ்பின்னர் கொஞ்சம் அடி உள்ள தான் செய்யும். பட் குவாலிட்டி ஸ்பின்னர் கேன் மேனேஜ் சம்மா. பட் தே ஹேட் டு போல். ஜடேஜா 4 ஓவர் போட்டே தான் ஆகணும். அதுக்கு தான் ஒரு இருக்கார். எக்ஸ்கியூஸ்க்கெலாம் கிடையாது. வாய்ப்பு கீப்புன்னு நேற்று போடல ரவி பிஷ்னாய் மழையில் வெட்டு போடல. ஹி ஹேட் டு போல். பிக் மேட்ச் பிளேயர் அவரும் பார்க்கலாம். அண்ட் தே ஹேவ் அ ஃபண்டாஸ்டிக் கேப்டன் பிஹைண்ட் த ஸ்டம்ப் வில் பி கைடிங். கோச் ஸ்டீஃபன் பிளமிங் மெசேஜ் அனுப்புகிறாலே இவர் எவ்ரி பால் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பார். அங்கே ஃபேப் கிட்ட அந்த கிடையாது அந்த லக்ஸரி. விராட் கோலி சொல்வார். விராட் கோலி எமோஷனில் டக்குன்னு டிஆர்எஸ்ன்றார். அது ஒன்று இருக்குது. அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக ஏதாவது நடந்துகிட்டே இருக்கணும். ஆக்டு எல்லாரும் விளையாடுங்கன்ற மாதிரி. ஸோ அவங்களோட பேட்டிங் ஆர்டர் எப்படி தான் இருக்க போகுது. டெஃபினட்டாக விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி, பட்டிடர், மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், லோம்ரார், தினேஷ் கார்த்திக். இஸ் ஒன் மோர் ஃபேக்டரை சொல்ல மறந்துட்டேன். வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ தினேஷ் கார்த்திக். பார்த்துருக்கீங்க எப்படி அடிக்கிறார். என்னமோ நேற்று தான் டெபு ஆன மாதிரி. காமெண்ட்ரி பாக்ஸ் மைக்கெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. இது முடிச்சுட்டு அது மாதிரி மைக் எடுக்கணும் இப்போ வேர்ல்ட் கப்புக்கு. எனிவே அண்ட் லைட்டர் நோட், தினேஷ் கார்த்திக் நம்ம பையன் தானே. தினேஷ் கார்த்திக், அப்புறம் ஸ்வப்னல் சிங் அண்ட் கரண் சர்மா, இந்த 2 ஸ்பின்னரும் நல்லா போட்டாங்க ரீசெண்டாக 5 மேட்ச்சில். அதனால தான் அவங்க பவுலர்ஸ் வின்னிங் டோர்னமெண்ட். பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் அந்த 2 ஸ்பின்னர் இருக்காங்க. அண்ட் ஃபெர்குசன் அண்ட் சிராஜ், இதுதான் அவங்க 11. சிஎஸ்கே ஃபார் காட் சேக் பேட்டிங் ஆர்டர் மெஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கோ வித் திஸ் பேட்டிங் ஆர்டர் ஒன்லி. லாஸ்ட் மேட்ச்சும் சொன்னேன், அது அவங்களுக்கும் தெரியும். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். அதுபடி தான் விளையாண்டாங்க, ஜெயிச்சாங்க. ஜடேஜா 4 ஓவரும் பேட்டிங் ஆர்டர் ருத்ராஜ், ரச்சின், டேரல் மிச்சல், சிவம் டூபே 4. நம்பர் 5 ரிஸ்வி இம்பாக்ட் பிளேயர் இறக்கி விட்ருங்க. 6 ஜடேஜா, 7 MS தோனி, அப்புறம் 8 ஷார்துல் டாக்கர். ஈ கேன் ஆல்சோ பேட், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்ச்லலாம் ஒரு 7 பால் 8 பாலில் ஒரு 25 அடிச்சு கொடுப்பார் அவர். அது வெரி இம்பார்ட்டன்ட் இப்போது. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே, ஈ கேன் ஆல்சோ யூஸ் அ லாங் ஹேண்டில். அண்ட் கிளீசனா சேட்னரா ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் கிளீசன் தான் போவாங்க, ஏன்னா மாய்ச்சர் இருக்கிறனால. தீக்ஷனா கண்டிப்பாக விளையாடுவார். 2 ஸ்பின்னர் ஆல்ரெடி இருக்காங்க, ஜடேஜா அண்ட் தீக்ஷனா. தேவைப்பட்ட ரச்சின் பண்ணுவோம். எல்லாத்தோட சிமர்ஜித் சிங் ஃபார்மில் இருக்கார், நல்லா போடுறாரு. ஸ்பீட் 150+ வருது. வர ரன்னப்பில் தெரியவே தெரியாது. ஆனால் அந்த எண்ட்லேருந்து டைட்டாக போடணும். ஒரு எண்ட்லேருந்து ரன் லீக் ஆச்சுன்னு வச்சுங்க, ஸ்வப்னல் சிங் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேலே விராட் கோலி. ஆமாம், 10 ஓவர் நின்ட்டாருன்னா அவர் முன்ன மாதிரி இல்லை. இப்போது கோவமாக வேறு இருக்கார். கவாஸ்கர்லாம் சொல்கிறாரு என்ன ஸ்லோவாக விளையாடிட்டு இருக்கான்னு. யார் கவாஸ்கர் 60 ஓவர் மேட்ச்சில் 37 ரன் எடுத்தார் வேர்ல்டு கப்பில் 1979 நினைக்கிறேன். அவர் சொல்கிறார் ஸ்லோவாக விளையாடுறாரு. எனிவே எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லெட் அஸ் என்ஜாய் த கேமாக எடுத்துங்க. ஸ்போர்ட்ஸ் டீச் யூ டிசிப்ளின். எதுவும் வருத்தப்படக்கூடாது என்ன ரிசல்ட் இருந்தாலும். அண்ட் லெட் த பெட்டர் டீம் வின். பார்ப்போம். 20 ஓவர் விளாண்டா சந்தோஷம். கம்மியாச்சுன்னா வில் சி வாட் ஹேப்பன்ஸ்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இது இல்லாமல் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். 5 மணிக்கு மழை அப்டேட் எடுத்துகிட்டு வரேன். அப்படி பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.